ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று பங்குனி 6 மார்ச் 20 புதன்கிழமை. இன்றைய 12 ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட திறமைகளை வளர்த்து கொள்வதற்கு உண்டான சிறப்பு வகுப்புகளுக்கு செல்வது, நல்ல குரு உங்களுக்கு கிடைக்க பெறுவது, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் தெரிந்து கொள்வது, இதுவெல்லாம் சாத்தியமாகின்றது. பிள்ளைகளை நினைத்து பெருமிதப்படுவது, மகிழ்ச்சி அடைவது, பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பது, பிள்ளைகள் இல்லாத தம்பதிகள் அந்த புத்திர பேற்றை பெறுவதற்கு உண்டான யோகத்தை பெறுவது, எதனால் தடை ஏற்படுகின்றது என்பதை தெரிந்து கொண்டு அதற்குண்டான தீர்வுகளை கண்டுபிடிப்பது, இதுவெல்லாம் இன்றைக்கு சாத்தியமாகின்றது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கருட ஆழ்வார். ரிஷபராசி என்பர்களே, ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கு இருக்கின்றது. ஆடம்பரமான வசதிகளை அனுபவிக்கலாம், தவறு கிடையாது. பொருட்களை வாங்கலாம். ஆனால் முதலிலே அத்தியாவசியமான தேவைகளை பூர்த்தி செய்து இருக்க வேண்டும். அதே போல் அத்தியாவசிய தேவைக்காக கடன் வாங்கலாம், அல்லது சுப காரியங்களுக்காக, தொழிலுக்காக, கல்விக்காக கடன் வாங்கலாம். ஆனால் ஆடம்பர பொருட்களை கடன் வாங்கக்கூடாது. அப்படியாக இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வசதிகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய நாளாக இருக்கின்றது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். மிதுனராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை சரியாக திட்டமிட்டு அதனுடைய முழுமையான பணிகளை செய்வதற்கும் உங்களை தயார்படுத்தி கொண்டு உடன் யார் இருக்க வேண்டுமோ அந்த ஆயத்தங்களையும் செய்துவிட்டு அந்த செயலிலே இன்றைக்கு இறங்கலாம். இன்றைக்கு நீங்கள் தொடங்கியதை முடிக்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. அதனால் முக்கிய பணிகளை தொடங்கலாம். தொட்டது துலங்கும், முயற்சி பலிதமாகும், வரவு கிடைப்பது, முன்னேற்றம் கிடைப்பது, புகழ் பெறுவது, பிரபல்ய யோகம் பெறுவது, இப்படி ஏதாவது ஒரு விஷயம் சாத்தியமாக இருக்கின்றது. அதனால் இன்றைய நாளில் நீங்கள் சரியான விஷயங்களை தேர்ந்தெடுத்து முழுமையான முயற்சியை போடும் பொழுது பலனை அடைய முடியும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். கடகராசி அன்பர்களே, இந்நாளிலே குடும்ப நபர்களுடைய துணை உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு உங்களுடைய குடும்ப நபர்கள் துணையாக இருப்பார்கள், சம்மதம் தெரிவிப்பார்கள், உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். அதே போல் தனிமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தனிமை விலகும், நல்ல நண்பர்கள் கிடைக்கப் பெறுவது, திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கப் பெறுவது, திருமணமாகி கருத்து வேறுபாடு காரணமாகவோ அல்லது பணி நிமித்தமாகவோ பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள் ஒன்று சேருவது, இப்படிப்பட்ட நல்ல ஒரு யோகம் இன்றைக்கு இருக்கின்றது. இந்நாளிலே நீங்கள் இறை வழிபாடு செய்து முக்கிய முயற்சியை செய்யும் போது அது உங்களுக்கு கைகூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆதிபராசக்தி. சிம்மராசி என்பர்களே, இந்நாளிலே நீங்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள், புத்துணர்ச்சியோடு இருப்பீர்கள், தோற்ற பொலிவு கூட நன்றாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தின் மீது, உங்களுடைய தேக ஆரோக்கியத்தின் மீது அதிகமான அக்கறையை கொள்வீர்கள். உடற்பயிற்சி செய்வது, அதேபோல் உடல் உபாதைகள் இருந்தால் அதை பற்றி அக்கறை கொண்டு பரிசோதனைகள் செய்து கொண்டு எந்த உடல் உபாதை இருக்கின்றதோ அது எந்த அளவிற்கு இருக்கின்றது, அதற்கு என்ன ஒரு வைத்தியம் செய்ய வேண்டும், எந்த ஒரு பத்தியம் இருக்க வேண்டும், எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும், எதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள முற்படுவீர்கள். உங்களை பற்றி சிந்திப்பது, அக்கறை எடுத்துக்கொள்வது, அதே போல் அதையும் கூட நீங்கள் மகிழ்ச்சியாக விருப்பத்துடன் ஈடுபாட்டுடன் செய்வது, இது இன்றைக்கு சாத்தியமாகும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணர். கன்னிராசி அன்பர்களே, குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த பொறுப்பை சரியாக நிர்வாகம் செய்வது, தந்தையுடைய சுமையை இப்போது பங்கிட்டுக் கொள்வது, தந்தை மீது இருக்கக்கூடிய அன்பு அக்கறை அதிகமாவது, யாரை நாம் அதிகமாக வெறுத்தோமோ, சரியாக புரிந்து கொள்ளவில்லையோ அவர்களை புரிந்து கொள்வது, யாருடன் சண்டையிட்டோமோ, யாரை பகைவர்களாக நினைக்கிறோமோ அவர்களோடு இப்போது சமாதானமாக சமரசமாக போவது, இவையெல்லாம் சாத்தியமாகும். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இன்றைக்கு ஒரு மனமாற்றம் உங்களுக்கு இருக்கின்றது. அந்த மனமாற்றம் உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர். துளாராசி அன்பர்களே, லாபம் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. அதிகம் பாடுபடாமல் நீங்கள் இன்றைக்கு உங்களை வளர்த்து கொள்ள முடியும். நீங்கள் நினைத்ததை அடைய முடியும். உடன் இருக்கக்கூடியவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள், உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உங்களுடைய கோரிக்கைகள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும்.
நீங்கள் அங்கீகரிக்கப்படுவீர்கள். உங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். குறிப்பாக கலை சம்பந்தப்பட்ட ஆற்றல் இருக்கக்கூடியவர்கள் அதை தெரிந்து கொள்வது, அதை வளர்த்து கொள்வது, அதன் மூலமாக அதை வெளிப்படுத்தி அதன் மூலமாக பெயர் புகழ் பிரபல்யம் பெறுவது, இதுவெல்லாம் சாத்தியமாகின்றது. எண்ணம் விருப்பத்திற்கு தகுந்தவாறு நல்ல விஷயங்கள் இன்றைக்கு நடக்கப் போகின்றது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சுப்பிரமணிய சுவாமி. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் நல்ல செலவுகளை செய்வீர்கள். அது உங்களுடைய சேமிப்பாக இருக்கும், உங்களுடைய வருமானமாக இருக்கும். பிறரிடத்திலே கடன் வாங்காமல், பிறரை எதிர்பார்க்காமல் உங்களுடைய கடமைகளை இன்றைக்கு நீங்கள் பூர்த்தி செய்ய முடியும். அதையும் தாண்டி சுபகாரியங்களுக்கு உண்டான செலவுகளை செய்ய முடியும். வேண்டுதல்கள், நேர்த்தி கடன்களை நிறைவேற்ற முடியும். பயணங்களை மேற்கொள்ள முடியும். லாபம் தரக்கூடிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய பயணம் இன்றைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய எண்ணம் பிறக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கின்றது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தன்வந்திரி பகவான். தனுசு ராசி அன்பர்களே, பெரியவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள், நல்ல ஒரு குரு, இவர்களுடைய துணை கிடைக்கப்பெற்று நல்ல விஷயங்களிலே நீங்கள் ஈடுபடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. பொதுநல நோக்கம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய சுயநலம் கொஞ்சம் குறையும். ஒரு சிலருக்கு தியாக மனப்பான்மை கூட இன்றைக்கு இருக்கும் என்றால் அது மிகையல்ல. இன்றைய நாளில் நீங்கள் நல்ல மனம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்ய முன்வருவீர்கள். இலகிய மனம் கொண்டு கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு உதவக்கூடிய நாளாக இருக்கும். எதை செய்தால் உங்களுக்கு மன நிறைவு, நிம்மதி கிடைக்குமோ, மன அமைதி கிடைக்குமோ அதை இன்றைக்கு நீங்கள் செய்வீர்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. மகர ராசி அன்பர்களே, இந்நாளிலே உணவு கட்டுப்பாடு, பேச்சு கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு இது அவசியமாக இருக்கின்றது. எதை செய்தாலும் முழு கவனத்தோடு செய்ய வேண்டும். தேவையான ஒத்துக்கொள்ளக்கூடிய எளிய உணவு வகைகளை நீங்கள் இன்றைக்கு ஆகாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பயனுள்ள பேச்சுகளை மட்டுமே பேச வேண்டும். தேவையில்லாத வாக்குவாதங்களில் இன்றைக்கு நீங்கள் ஈடுபடக்கூடாது. எந்த அளவிற்கு இன்றைக்கு நீங்கள் தனிமையில் இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு அது நல்லது. பொதுவாக நமக்கு தனிமையில் இருக்கும்போது பிரச்சனைகள் ஏற்படுவது கிடையாது. கூட்டாக இருக்கும்போது அந்த கூட்டாக இருக்கக்கூடிய நிலையிலே ஆனந்தம் அடைய வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அல்லது பயனுள்ள காரியங்களை செய்ய வேண்டும். அதை தவிர்த்து பிரச்சனை ஏற்படக்கூடிய விஷயங்களிலே இன்றைக்கு ஈடுபடக்கூடாது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி. கும்பராசி அன்பர்களே, சுகவாசியாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். நல்ல ஓய்வு கிடைக்கும். உங்களுடைய நேரத்தை நீங்கள் பிடித்தவாறு செலவிட முடியும். உங்களுடைய செல்வத்தை நீங்கள் நல்ல செலவுகள் செய்து அனுபவிக்க முடியும். இன்றைய நாளில் நீங்கள் குடும்பத்தினரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகள், பெற்றோர் இப்படி அனைவரும் சேர்ந்து நேரத்தை உல்லாசமாக போக்குவது, பிடித்த இடங்களுக்கு சென்று வருவது, பிடித்த உணவு வகைகளை சாப்பிடுவது, நல்ல பெயரை எடுப்பது, புகழ் பெறுவது, இப்படி ஏதாவது ஒரு வகையிலே இன்றைக்கு உங்களுக்கு மனதிலே நிறைவு, சந்தோஷம், உற்சாகம் போன்றவை இருக்கும். உடன் இருக்கக்கூடியவர்கள் உங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். மீனராசி அன்பர்களே, நோய் நொடி ஏற்பட்டவர்கள் அதிலிருந்து மீண்டு வருவீர்கள். விபத்து போன்ற விஷயம் அல்லது எதிர்மறை எண்ணங்கள், அதிகமாக கனவுகள் வருவது, நல்ல தூக்கமின்மை, மன ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குமோ என்ற சந்தேகம், இப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்து இன்றைக்கு நீங்கள் விடுபடுவீர்கள். நல்ல ஒரு ஆலோசனை உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்கும். அது மருத்துவ ஆலோசனையாக இருக்கலாம் அல்லது ஆன்மீக ஆலோசனையாக இருக்கலாம். ஒரு ஆலோசனை கிடைக்கப்பெற்று உங்களுடைய பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். இந்நாள் அனைவருக்கும் வளர்ச்சியை தரக்கூடிய வளமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.